இந்தியாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் டெல்லியில் உடல் ஊனமுற்றோர் நாளான டிசம்பர் 3ஆம் தேதி அன்று மா இயக்கம் மூலமாக நடத்த இருக்கும் தலைநகர் முற்றுகை போராட்டத்திற்கு அரசு தடை விதித்துள்ளது. தடைகளை தகர், புரட்சி கொளுத்து, தடைகளை தாண்டி தலைநகரில் வெடிக்கட்டும் புரட்சி, மாவின் முற்றுகையால் அதிரட்டும் தலைநகர். இந்தியாவில் வெடிக்கும் இந்த மா புரட்சியால், இந்த மா பாதையால் திறக்கட்டும் உலக நாடுகளின் கண்கள், பிறக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய விடியல். சோறு போட்டான்னு காப்பாற்ற முடியல, தீய வச்சு கொளுத்திக்கிட்டானே. அக்னி சிறகுகள் விரியட்டும், வானம் தூரமில்லை, நம் பயணம் ஓய்வதில்லை, உயிரை தவிர கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நாகசாமி. 7 கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு நம்மை நாமே ஆளுவதற்கான கனவு. அது கிடைக்கும் வரை போராடுவோம், வெற்றி நிச்சயம். தடை செய்ய முடியாத புது வியூகம் அமைப்போம். புதுசா நம்ம போராட்டத்துக்கு நாம வைக்கக்கூடிய தூண் அகிம்சை. சாகும் வரை உண்ணாவிரதம், அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வரை உண்ணாநிலை. ஒருவேளை நமக்கு இறுதி தீர்வு கிடைக்கவில்லை என்றால், நாகசாமியின் உடல் எப்படி தீக்கு இரையானதோ, நம்முடைய உடல்கள் சோரின்றி சமாதி ஆகட்டும். அந்த சமாதியின் மேல் சரித்திரம் வந்து எழுதட்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான சமத்துவம் இங்கே பிறந்தது, இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே தொடங்கியது என்று.
கண்ணீர் துளிகளை ஒன்றாய் சேர்ப்போம். சிறு சிறு துளிகளை ஓரிடம் சேர்த்து சமுத்திரம் செய்வோம். அதன் அலைகள் கரையை மோதட்டும், புது புரட்சியின் சுவடுகள் தெரியட்டும். நமக்குள் இருக்கும் ஒளி உலகம் அறியட்டும். அக்கினி சிறகுகள் விரியட்டும் விரியட்டும். வானம் தூரம் இல்லை, பயணம் ஓய்வதில்லை. நாளைய சரித்திரம் நம் பெயர் சொல்லட்டும். தோல்வி பழைய ஏடு, அதை தீயில் எரித்து போடு. இருளின் நாட்களுக்கு விடை கொடுப்போம், இனி புதிய விடியலுக்கு வழிவகுப்போம். துணிந்த பின்ன தோழா, அந்த இமயம் எந்த போடா. அக்கினி சிறகுகள் விரியட்டும் விரியட்டும். பாலம் தூரம் இல்லை, நம் பயணம் ஓய்வதில்லை. நாளைய சரித்திரம் நம் பெயர் சொல்லட்டும். தோல்வி பழைய ஏடு, அதை தீயில் எரித்து போடு. கதிரவனின் கைது, அகிம்சையின் பார்வை பறிப்பு, சத்தியத்தின் மீது தாக்குதல். நம்ம அனைவரையும் ஒவ்வொருவராக கொன்றாலும் சரி, நம்முடைய லட்சியங்கள் வெல்லும் வரை நம் போராட்டத்தை எந்த நேரத்திலும் விடக்கூடாது. அகிம்சை வழியில் போராடின கதிரவனை கைது செய்ததை ஊனமுற்றோர் சமுதாயம் வன்மையாக கண்டிக்கிறது.